பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கவனிங்கள், தேவ செய்தியுடைய தலைப்பு நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்கள். நேரத்தை யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். இப்படி தொடர்ந்து நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் உங்கள் நேரத்தை கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். கவனிங்கள், நம்முடைய கர்த்தர் நேரம் காலம் பார்க்காமல் உங்களோடு உறவாட வேண்டும் என்று விரும்புகிறார். நேரம் காலம் பார்க்காமல் உங்களோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையால் கர்த்தர் உங்களோடு நேரம் காலம் பார்க்காமல் உறவாட வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய விருப்பம் உங்களுடைய விருப்பமாக என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். ஓ, கர்த்தர் என்னிடத்தில் நேரம் காலம் பார்க்காமல் உறவாட விரும்புகிறாரா? உறவை பேணிக்கொள்ள விரும்புகிறாரா? ஐக்கியப்பட விரும்புகிறாரா? அது அவருடைய விருப்பமா இருக்கிறதா? அது அவருடைய இருதயத்தின் விருப்பமா இருக்கிறதா? அவருடைய விருப்பம் என்னவோ அதுதான் என்னுடைய விருப்பம். அவருடைய விருப்பம் என்பது வேறு, என்னுடைய விருப்பம் என்பது வேறு இல்லை. என்னை படைத்த ஆண்டவருடைய விருப்பம், என்னை குறித்து அவருடைய விருப்பம் எதுவோ அதுவே என்னுடைய விருப்பம். இப்பொழுது நாங்கள் இருவரும் நேர்கோட்டில் என்ன செய்கிறோம்? வருகிறோம். கவனிகள், கர்த்தருக்கு பிரியமான தெய்வ ஜனமே, அப்படி என்றால் கர்த்தர் நேரம் காலம் பார்க்காமல் உங்களோட ஐக்கியப்பட வேண்டும் என்று உறவாட வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி என்றால் நீங்களும் நேரம் காலம் பார்க்காமல் கர்த்தரோடு என்ன செய்ய வேண்டும்? உறவாட வேண்டும், கர்த்தரோடு ஐக்கியப்பட வேண்டும். நேரம் காலம் பார்க்காமல் உங்களுடைய இருதயம் கர்த்தரோடு என்ன செய்ய வேண்டும்? உறவாட வேண்டும். நேரம் காலம் பார்க்காமல் உங்கள் மனது கர்த்தரோடு என்ன செய்ய வேண்டும்? உறவாட வேண்டும். உங்கள் நாவு, உங்களுடைய உதடு, உங்களுடைய வாய் நேரம் காலம் பார்க்காமல் கர்த்தரோடு என்ன செய்ய வேண்டும்? உறவாட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, கவனிங்க, அநேகரை நாம் பார்க்கிறோம். கர்த்தரோடு உறவாடுகிற நேரத்தை என்ன செய்கிறார்கள்? கவனியுங்கள், குறைத்துக் கொண்டே வருகிறார்கள். கர்த்தரோடு ஐக்கியப்படுகிற நேரத்தை என்ன செய்கிறார்கள்? குறைத்துக் கொண்டே வருகிறார்கள். கர்த்தருக்கு சொற்ப நேரத்தை என்ன செய்கிறார்கள்? கொடுக்கிறார்கள். எவ்வளவு நேரம்? சொற்ப நேரத்தை என்ன செய்கிறார்கள்? கொடுக்கிறார்கள். அப்படி நீங்கள் யாராவது அப்படி இருக்கிறீர்களா? கவனியுங்கள். ஆனால் கர்த்தர் உங்களிடத்தில் விரும்புகிறது நேரம் காலம் பார்க்காமல் என் பிள்ளை என்னோடு என்ன செய்ய வேண்டும்? உறவாட வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும் என்று என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அப்படி என்றால் நீங்கள் நேரம் காலம் பார்க்காமல் கர்த்தரோடு உறவாடுகிறீர்களா, ஐக்கியப்படுகிறீர்களா என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, கவனிங்கள், வேத புஸ்தகத்திலே முதல் மனிதன் பாருங்க, ஆதாம், பாருங்க, ஏவாள், அவர்களை ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் என்ன செய்தார்? வைத்தார். அவருடைய குடும்பமாக என்ன செய்தது? இருந்தது. தன்னுடைய சாயலில் என்ன செய்தார்? அவர்களை உண்டாக்கினார். தன்னுடைய சாயலிலே அவர்களை உண்டாக்கி பிதாவாகிய தேவன் ஆதாமும் ஏவாளும் தன்னோடு உறவாட வேண்டும், எப்போதும் உறவாட வேண்டும், எப்போது ஐக்கியப்பட வேண்டும், எப்போது உறவிலே இருக்க வேண்டும், எப்போது ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் என்று என்ன செய்தார்? உருவாக்கினார். அவர்களும் அப்படியே என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். ஆனால் பிசாசினாலே தூண்டப்பட்டு அவர்கள் பாவத்திலே விழுந்தவுடனே தேவனோடு உறவாடுவதை விட்டுவிட்டு, தேவனோடு ஐக்கியப்படுவதை விட்டுவிட்டு, நேரங்காலம் பார்க்காமல் தேவனோடு உறவாடுவதை ஐக்கியப்படுவதை விட்டுவிட்டு தேவனை விட்டு என்ன செய்து விட்டார்கள்? அவர்கள் பிரிந்து போய்விட்டார்கள். கவனிங்க,
ஆனால் நீங்களும் நானும் எப்போதும் ஆண்டவரோடு உறவிலே இருக்க வேண்டும். உறவிலே இருக்க வேண்டும். நேரம் காலம் பார்க்காமல் அவரிடத்திலே பிரியமாய் இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய குமாரனாகிய இயேசுவை சிலுவையிலே என்ன செய்தார்? ஏற பண்ணினார். ஏற பண்ணினார். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் கர்த்தரோடு உறவாடுவதிலே, ஐக்கியப்படுவதிலே நீங்கள் உங்கள் நேரத்தை குறைக்க கூடாது. உங்கள் காலத்தை குறைக்க கூடாது. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, கவனியுங்கள். சில காரியங்கள் எதிலெல்லாம் நேரம் காலம் பார்க்காமல் ஆண்டவரோடு என்ன செய்ய வேண்டும்? ஆமா, உறவாட வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும். கவனியுங்கள். இன்னைக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு சொற்ப நேரத்தை தான் கொடுக்கிறார்கள், சொற்ப காலத்தை தான் கொடுக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் தான் நேரமாக இருக்கிறார், கர்த்தர் தான் காலமாக இருக்கிறார். எத்தனை அமைதியில பாருங்க. கர்த்தர் தான் யாரு? நேரம். கர்த்தர் தான் காலம். புரியுதா? காலங்களை கொடுக்கிறவர் கர்த்தர், நேரங்களை கொடுக்கிறவர் யாரு? கர்த்தர். நேரங்களை கொடுக்கிறவர் கர்த்தர், காலங்களை கொடுக்கிறவர் கர்த்தர். அப்படி என்றால் கர்த்தருக்கு நேரத்தை கொடுப்பதிலே நாம் கணக்கு என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. கர்த்தருக்கு காலத்தை கொடுப்பதிலே கணக்கு என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆமா, அநேக காரியங்கள் உண்டு. நேரம் காலம் பார்க்காமல் ஆண்டவரோடு உறவாட வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும். சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். எதிலெல்லாம்? சங்கீத புஸ்தகம் 34வது அதிகாரம் 1வது வசனத்தை வேகமாக என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 34:1. ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கவனியுங்கள். பக்தன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும், எந்த காலத்திலும், எந்த வேளையிலும், எந்த நேரத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். நேரம் காலம் பார்க்காமல் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். எத்தனை ஆனந்தீங்க? கர்த்தரை துதிப்பதிலே, ஆராதிப்பதிலே நீங்கள் நேரத்தை கணக்கு பார்க்க கூடாது. எப்போதும் உங்கள் இருதயம், உங்கள் மனது, உங்கள் வாய், உங்கள் நாவு, உங்கள் உதடு கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும், கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். போக 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 நாட்கள் ஆக 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 கர்த்தரை துதிப்பதிலும் ஆராதிப்பதிலும் நீங்கள் உங்கள் நேரத்தை அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? செலவிட வேண்டும். தனிப்பட்ட ரீதியில நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதற்கென்று நேரத்தை கொடுக்க வேண்டும். எல்லோரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கென்று நேரத்தை கொடுக்க வேண்டும். ஆலயத்திலே வந்து கர்த்தரை துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு நேரத்தை என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எப்போதுமே நேரம் காலம் பார்க்காமல் கர்த்தரை துதித்துக் கொண்டே, ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஆனந்தலோமா? ஆமா, அவரை துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த பூமியில என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு பிசாசு பாருங்க, ஜனங்களை வஞ்சித்து, ஜனங்களை ஏமாற்றி அவன் என்ன செய்கிறான்? ஆமா, உலக காரியங்களை துதிக்க வைக்கிறான், ஆராதிக்க வைக்கிறான். இல்லையா? மனிதர்களை துதிக்க வைக்கிறான், ஆராதிக்க வைக்கிறான். சில கர்த்தருடைய பிள்ளைகள் கூட ஸ்டேட்டஸ்ல என்ன செய்யறாங்க? ஆமா, அப்படியாப்பட்ட சாங்ஸ் எல்லாம் வச்சு அப்படியே ரசிக்கிறாங்க. பாருங்க, கவனிங்க. நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். வேகமாக லூக்கா புஸ்தகம் 4வது அதிகாரம், லூக்கா புஸ்தகம் 4வது அதிகாரம் 16, 17, 20 வசனங்களை வேகமாக எடுத்துக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது, நேரம் காலம் பார்க்காமல் என்ன செய்ய வேண்டும்?
கர்த்தரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு நேரம் கர்த்தரை துதிக்கிறீர்கள், ஆராதிக்கிறீர்கள்? கவனிங்கள், கர்த்தர் உங்களோடு தான் என்ன செய்கிறார்? பேசுகிறார். கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தரை துதிப்பதற்கு நீங்கள் எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறீர்கள்? துதி ஆராதனை அது அசுத்த ஆவிகளை என்ன செய்யும்? உங்களிடத்தில் வரவிடாமல் அது தூரப்படுத்தும். பிசாசுகளை தூரப்படுத்தும். அவன் கிரியைகளை உங்களை விட்டு தூரப்படுத்தும். தீமைகளை தூரப்படுத்தும். ஆகிய துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இரண்டாவது லூக்கா புஸ்தகம் 4வது அதிகாரம் 16, 17, 20 வசனங்களை வாசிப்போமா? ஊராகிய வந்து பிரவேசித்து நின்றார். கண்களும் இயேசுவின் மேல் நோக்கமாய் இருந்தது. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இரண்டாவது குறிப்பு என்ன? இரண்டாவது குறிப்பு என்ன? வசனத்தை நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்கி இருக்கணுமே. கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதற்கு நீங்கள் நேரம் காலம் என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. எவ்வளவு நேரம் நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறீர்கள்? வாசிப்பது மட்டும், அதை தான் பேசுகிறேன். இப்ப இயேசுவே வேதத்தை என்ன செய்திருக்கிறார்? வாசித்திருக்கிறார். இயேசுவே வேதத்தை வாசித்திருக்கிறார். கவனியுங்கள், 20வது வசனம், லூக்கா 4:20. வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்திலே கொடுத்தார். புஸ்தகத்தை எப்படிங்க சுருட்ட முடியும்? கவனிக்கிறீங்களா? பைபிளை சுருட்டலாமா? உங்க கையில் இருக்கிற பைபிளை சுருட்டி பாருங்க. உங்க கையில் இருக்கிற பைபிளை சுருட்டி பாருங்க. சுருட்ட முடியுமா? அப்படி என்றால் அந்த நாட்களிலே இப்படி ஒட்டுமொத்த வேத புஸ்தகம் கிடையாது. தனித்தனியாக தோல் சுருளாக இருக்கும். எப்படி இருக்கும்? தனித்தனியாக தோல் சுருள். இப்ப இயேசு வாசித்த ஆகாமம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், அது ஒரு ஜெப ஆலயத்தில் இருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் இன்னொரு ஜெப ஆலயத்தில். சங்கீதம் பாருங்க, இன்னொரு பட்டணத்தில் இருக்கிற ஜெப ஆலயத்தில். இப்படி ஒவ்வொரு புஸ்தகத்தினுடைய தோல் சுருள் ஒவ்வொரு பகுதியிலே, வெவ்வேறு பகுதியிலே. ஆனால் அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்வமாக ஒவ்வொரு பட்டணத்துக்கும் தேவாலயத்துக்கும் போய் அந்த ஆகாமத்துடைய தோல் சுருளை எடுத்து பிரித்து என்ன செய்வார்கள்? வாசிப்பார்கள். அதற்கு நாட்களை செலவிடுவார்கள், நேரத்தை செலவிடுவார்கள், காலத்தை செலவிடுவார்கள், பிரயாணம் பண்ணுவார்கள். எத்தனை பேருக்கு நான் பேசுவது புரியுது? ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாடு சேர்த்து மொத்தம் எத்தனை புஸ்தகம்? 66 கையில வந்துருச்சு. ஆனா சிம்பிளா கையில வந்துருச்சு. வந்து ரொம்ப பேர் கையிலே இருக்குது, தனித்தனியாலாம் இல்லை. எல்லாரும் கவனிங்க, தனித்தனியா இல்லை, கையில இருக்கு. ஆனா பைபிளை அனுதினமும் வாசிக்கிறவர்கள் என்பது சொற்பம். கவனியுங்கள், பலமுறை அல்ல, இதுவரை ஒரு முறை நான் வேதத்தை வாசித்து முடித்திருக்கிறேன். எத்தனை முறை? ஒரு முறை. ஒரு முறை.
கவனிக்கிறீங்களா இல்லையா? யாரிடத்துல பேசுகிறேன் அல்ல. செய்தி என்பது உங்களுக்கு தகவல் அல்ல, செய்தி என்பது தீர்மானம். அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு என்ன எடுக்கிறோம்? தீர்மானம். அப்படி என்றால் இப்போ என்ன தீர்மானம் எடுக்கணும்? முதல் தீர்மானம், நான் நேரம் காலம் பார்க்காமல் கர்த்தரை துதிப்பேன், ஆராதிப்பேன். இரண்டாவது தீர்மானம் என்ன? நேரம் காலம் பார்க்காமல் நான் வேதத்தை என்ன செய்வேன்? வாசிப்பேன். அப்படியே கேட்டுட்டு அப்படியே போறதில்லை, நடைமுறைக்கு கொண்டு வருவது. நடைமுறைக்கு கொண்டு வருவது. இயேசுவே வேதத்தை வாசித்திருக்கிறார். அனுதினமும் உங்களிடத்திலே வேதத்தை வாசிக்கிற அந்த அனுபவம் இருக்கிறதா? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை வாசிக்கிற அனுபவம் இருக்கிறதா? இல்லை என்றால் நேரத்தை ஒதுக்கி வேதத்தை வாசிக்கிற அனுபவம் இருக்கிறதா? எல்லாரும் கவனிங்க, அதான் கேட்டேன். ஒரு முறையாவது, இதுவரைக்கும் ஒரு முறையாவது இந்த வேதத்தை வாசித்து முடித்தவர்கள் கைகளை உயர்த்துங்க. ஒரு முறை, சரி கை கீழே போடுங்க. நான் ஒரு முறைக்கு மேல வாசிச்சு முடிச்சிருக்கிறேன்னு சொல்றவங்க, ஒரு முறைக்கு மேல. ஆனாலும் தொடர்ந்து என்ன செய்யணும்? வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் வேதத்தை வாசிக்கும் பொழுது பழமையாக இருக்காது. எப்படி இருக்கும்? புதுமையாகவே இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, புதுமையாக இருக்கும். கவனிங்கள், வேதத்தை வாசித்து முடிக்காதவர்கள் வேதத்தை வாசித்து முடித்து மறுபடியும் என்ன செய்ய வேண்டும்? தொடங்க வேண்டும், தொடங்க வேண்டும். கவனிங்க, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்து வாசித்த போது, ஏசாயா புஸ்தகத்துடைய தோல் சுருளை கொண்டு வந்து இயேசுநாதர் கையில கொடுத்துட்டாங்க. இப்ப அவர் என்ன பண்றாரு? விரித்து என்ன வாசிக்கிறாரு? சொல்லுங்க, என்ன வாசிக்கிறாரு? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறாங்க. நான் ஏன் வந்தேன்னு சொல்றாரு, என்ன செய்ய வந்தேன்னு சொல்றாரு, அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த வந்தேன்னு சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுவாமா? ஆமா. அப்படி என்றால் வேதத்தை நீங்கள் வாசித்தால்தான் ஆண்டவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வேதத்தை வாசித்தால்தான் நீங்கள் யார் என்பதை என்ன செய்ய முடியும்? எப்படி இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் வேதத்தை வாசிப்பதற்கு நீங்கள் சொற்ப நேரத்தை என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. நேரம் காலம் பார்க்காமல் வேதத்தை என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். வாசிப்பதற்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் எடுத்து வேதத்தை என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, வேகமாக போகிறேன். மூன்றாவது குறிப்பு, சங்கீத புஸ்தகம் 1வது அதிகாரம் சங்கீத புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களை எடுத்துக்கொள்வோமா? சங்கீதம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்கள் எடுத்துக்கொள்வோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மூன்றாவது என்ன சொல்றேன்? நேரம் காலம் பார்க்காமல் கர்த்தருடைய வேதத்தை என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும். நேரம் காலம் பார்க்காமல் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். பாருங்க, நம்முடைய நேரத்தை வீணான காரியத்தில் செலவிடாமல், பிரயோஜனம் இல்லாத காரியத்தில் செலவிடாமல்
கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பதற்கு நேரத்தை என்ன செய்ய வேண்டும்? செலவிட வேண்டும். வேதத்தை வாசிப்பது என்பது வேறு, வேதத்தை தியானிப்பது என்பது வேறு. அமெரிக்கை எல்லாரும் கவனிங்க. என்னது அமெரிக்கன்? என்னது? சமாதானம். வல்லடி அப்படின்னா என்னது? கொடுமை. அப்படி என்றால் வேதத்திலே எல்லா வசனத்துக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் வேதத்தை தியானித்தால்தான் நீங்கள் ஆவிக்குரிய அர்த்தத்தை என்ன செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு தெரிந்து கொள்ள முடியும். வேதத்தை தியானிப்பதற்கு அந்த அளவுக்கு படிப்பு அவசியம் இல்லை. வேதத்தை தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உதவி, அந்த வெளிப்பாடு தேவைப்படுகிறது. சொல்ல போறீங்க. வேதத்தை வாசிப்பதற்கு படிப்பு தேவை. ஆனா வேதத்தை தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியாருடைய நடத்துதல் தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அப்படின்றால் வேதத்தை தியானிப்பது என்றால் என்ன? வேதத்தை தியானிப்பது என்றால் என்ன? பாருங்க, வேதத்தை வாசிச்சுட்டே இருக்கிறார். 2 அதிகாரம், 3 அதிகாரம், 4, 5 அதிகாரம். அதுல சில வசனங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஆமா, அப்படியே அப்படியே ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார். அதையே என்ன செய்வது? வட்டமிடுவது. அதை என்ன செய்வது? கவனிப்பது. அந்த வசனத்தை மறுபடியும் மறுபடியும் என்ன செய்வது? சொல்லிக்கொண்டே இருப்பது. அந்த வசனத்திலிருந்து ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்பதை ஆவியானவர் உதவியோடு என்ன செய்வது? கேட்டு தெரிந்து கொள்வது. அதுதான் பாருங்க உங்களுக்கு ரேமாவாக என்ன செய்ய மாறும். ரேமானா என்ன? வாக்குத்தத்த வசனம். அந்த வாக்குத்தத்த வசனத்தை பிடித்து அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்படி என்றால் வேதத்தை தியானிப்பதற்கு நீங்கள் நேரம் காலம் என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. கவனிங்க. அப்படி என்றால் கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் வேதத்தை தியானிப்பதற்கு எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறீர்கள்? எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறீர்கள்? கவனியுங்கள். வேதத்தை தியானிப்பது என்றால் என்ன? வேதத்தை தியானிப்பது என்றால் என்ன? ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த வாக்குத்தத்த வசனத்தை, ஒரு வாக்குத்தத்த வசனம் அல்ல, பல வாக்குத்தத்த வசனத்தை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இருதயத்திலே இருந்து எடுத்து வாய் வழியாக என்ன செய்ய வேண்டும்? ஒரு நிச்சயத்தோடு, வெறுமன அல்ல. எப்படி சொல்ல வேண்டும்? நிச்சயத்தோடு மறுபடி 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 என்ன செய்வது? சொல்வது. எது வரைக்கும்? அந்த காரியம் நடக்கும் வரைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஒட்டகம், ஆடு, மாடு அதெல்லாம் நீங்க சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? புல்லு, வைக்கல், கீரை, பருத்தி கொட்டை, புண்ணாக்கு என்ன பண்ணும்? உடனே உள்ள கொண்டு போகாது. நாம தான் வச்ச உடனே என்ன பண்ணிடுவோம்? ஸ்தோத்திரம் சொல்றது இல்லை. கொடுக்கிறது யாரு? கொடுக்கிறது யாரு? கர்த்தர் தானே கொடுக்கிறாரு. அப்ப கர்த்தருக்கு என்ன சொல்லணும்? ஸ்தோத்திரம் சொல்லணுமா? உள்ள அனுப்பிடணுமா? நன்றி சொல்லணும். அதை பழக்கத்துக்கு கொண்டு வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை என்ன பண்ண பாருங்க, அப்படியே பாருங்க, அப்படியே உள்ள கொண்டு வந்துடும். தொண்டையில கொண்டு வந்து வேகமா அப்படியே சவச்சி தொண்டையில கொண்டு வந்து வச்சிடும். சாவகாசமா ஒரு இடத்துல போய் அப்படியே உட்கார்ந்து இல்லைன்னா நின்று மறுபடியும் என்ன பண்ணும்? அது வெளியே எடுக்கும். வெளியே எடுத்து என்ன பண்ணும்? பல்லால் என்ன பண்ணும்? அப்படியே அசை போட்டுக்கிட்டே இருக்கும். சக்கையா இருக்கிறது எப்படி மாறிடும்? கூலா. அதுக்கப்புறம் எங்க அனுப்போம்? உள்ள. அது உடம்புக்கு நல்ல போசாக்கா என்ன பண்ணுது? மாறுது. அப்படிதானே? ஆமா. அதுபோல நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உள்ளே இருந்து எடுத்து எடுத்து என்ன செய்ய வேண்டும்? அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் தியானத்தினுடைய அடுத்த நிலை. அப்பதான் அந்த வார்த்தை உங்களுக்கு நிறைவேறும். அந்த வசனம் உங்களுக்கு நிறைவேறும். வசனத்தை வாய் திறந்து பேசணும். வசனத்தை வாய் திறந்து பேசாம
குழப்பமான வார்த்தைகளை, தோல்வியான வார்த்தைகளை, விரக்தியான வார்த்தைகளை, அவிசுவாசமான வார்த்தைகளை, தூஷணமான வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய பிள்ளைகள் பேசக்கூடாது. ஒரு நேரம் வெளியே பார்த்தீங்களா? கவனிங்க. மூணாவது குறிப்பு என்ன சொன்னேன்? நேரம் காலம் பார்க்காமல் கர்த்தருடைய வேதத்தை என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், தேவ செய்தி என்பது உங்களுக்கு தகவல் அல்ல. தேவ செய்தி என்பது உங்களுக்கு என்னது? தீர்மானம். ஓ, அப்படி என்றால் வேதத்தை தியானிக்கிற நேரத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? கூட்ட வேண்டும். வேதத்தை தியானிப்பதற்கு நான் நேரம் காலம் பார்க்க கூடாது. நீங்கள் வேலை செய்வதற்கு எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறீர்கள்? பொழுதுபோக்குக்காக எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறீர்கள்? உங்கள் குடும்பத்தோடு இருப்பதற்கு எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறீர்கள்? மற்ற காரியங்களுக்கு எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறீர்கள்? வேதத்தை தியானிப்பதற்கு எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறீர்கள்? காதுள்ளவர்கள் கேட்க கடவுள். எதனை அமைஞ்சல போறீங்க? அப்படி என்றால் உணர்வடைய வேண்டும். என்ன அடைய வேண்டும்? உணர்வடைய வேண்டும். உணர்வடைய வேண்டும். உங்கள் உள்ளம் என்ன அடைய வேண்டும்? உணர்வடைய வேண்டும். உங்கள் மனம் என்ன அடைய வேண்டும்? உணர்வடைய வேண்டும். நீங்கள் எந்த அளவுக்கு வேதத்தை வாசித்து, எந்த அளவுக்கு வேதத்தை நீங்கள் தியானிக்கிறீர்களோ அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர்ச்சி. கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு உங்கள் இருதயம் பிரியப்பட வேண்டும், உங்கள் மனம் பிரியப்பட வேண்டும், உங்கள் சரீரம் பிரியப்பட வேண்டும். ஆனா பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? பின்னாடி இருந்து இதையெல்லாம் செய்ய விடாம என்ன பண்ணுவான்? சொல்லுங்க. பின்னாடி இருந்து செய்ய விடாம, நேரங்காலம் பார்க்காமல் துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், ஆலயத்தில் வந்து ஆராதிக்க வேண்டும்னா ஆமா, அதுக்கு ஏதாவது பாருங்க காரணங்கள். வேதத்தை வாசிக்கணும்னா ஆமா ரொம்ப வேலையா இருக்கு, டயர்டு, காரணங்கள், சில பல காரணம். வேதத்தை தியானிக்க வேண்டும் என்றால் ஐயோ உட்கார்றதுக்கே நேரம் இல்லை. அப்ப யாருடைய சத்தத்திற்கு நாம் அதிகமாக செவி சாய்க்கிறோம்? ஆவியானவருடைய சத்தத்திற்கா, பிசாசுடைய சத்தத்திற்கா? எந்த பிள்ளை ஞானமாய் கவனமாய் பிசாசுடைய சத்தத்திற்கு ஆமா செவி கொடுப்பதை குறைத்து 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 ஆவியானவர் சத்தத்திற்கு செவி சாய்க்கிறதோ அந்த பிள்ளைகள் இந்த காரியத்தை எல்லாம் சுலபமாக என்ன செய்யும்? எத்தனை பேர் அமைஞ்சல போறீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? எந்த நிலைமையில இருக்கிறீங்க? என்ன கேட்டகரியில இருக்கீங்க? லோ. வேகமாக அடுத்த குறிப்புகளை நாம் போகலாம். மத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் 6ஆம் வசனம். சீக்கிரமா 6:6 வாசிங்க. மத்தேயு 6:6 வாசிங்கமா. நீயோ ஜெபம் பண்ணும்போது நரை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். பைபிள்ல இன்னொரு வசனம் இருக்கு. நீ உனக்கு சிநேகிதனுக்காகவா நண்பனுக்காகவா அப்படி சத்தமிட்டு சொல்லுகிற ஆசீர்வாதம் எப்படி ஆயிரும்? சாபமா? அது விளம்பர ஜபம். என்ன ஜபம்? புரியுதா உங்களுக்கு? சில பேர் காக்கா பிடிக்கிற ஜபம்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? புரியுதா புரியலையா? விசுவாசம் பாருங்க, நிறைய ஜபம் சொல்லி கொடுத்துருக்கான். உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கானா? விசுவாசம் நிறைய வேற மாதிரி ஜபம் சொல்லி கொடுத்துருக்கானா? கவனிங்க. மத்தேயு 6:6 என்ன சொல்லுகிறது? நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அந்தரங்கத்தில் பார்க்கிற வெளியரங்கமாய் பலனளிப்பார். அறை கதவை போட்டு அப்படின்னா இது தனி ஜெபத்தை என்ன செய்கிறது? குறிக்கிறது. நேரங்காலம் பார்க்காமல் நீங்கள் தனி ஜபத்தில் போய் என்ன செய்ய வேண்டும்? ஈடுபட வேண்டும். தனி ஜபம் இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில என்ன இருக்கணும்? தனி ஜபம் இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனம். ஆமா, இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில தனி ஜபம் இருந்தது.
இயேசு கிறிஸ்து ராம் முழுவதும் எப்படி இருந்தார்? ஆமா, அவர் தனித்து இருந்தார். ராம் முழுவதும் எப்படி இருந்தார்? தனித்து இருந்தார். ராம் முழுவதும் யாரையுமே உடன் வச்சுக்கல, யாரையுமே கூட வச்சுக்கல. ரொம்ப நெருக்கமா இருக்கிற 3 சீசர்கள் கூட வச்சுக்கல. அவர் தனிமையில போய் ஜெபித்த நேரம், தனிமையில எல்லோரோடு சேர்ந்து ஜெபிக்கிற நேரம் இருக்கிறது, குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கிற நேரம் இருக்கிறது, ஆலயத்தில் வந்து எல்லோரும் இணைந்து ஜெபிக்கிற நேரம் இருக்கிறது. ஆனால் தனிமையிலே ஜெபிக்கிற நேரம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கா? இல்ல பாஸ்டர், அப்படியே ஓடட்டும் பாஸ்டர், போற வரைக்கும் ஓடட்டும். அப்படியா? இன்றே ஆரம்பித்து விட வேண்டும். உங்கள் பழக்கத்துக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். நீங்கள் போய் தனியாக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெப உணர்வு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். கவனிக்கிறீங்களா? அந்த ஜெப உணர்வு உங்களுக்கு வர வேண்டும். தனிமையில போய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார், அநேக ரகசியங்களை வெளிப்படுத்துவார், புதிய புதிய திட்டங்களை வெளிப்படுத்துவார், புதிய புதிய தரிசனங்களை வெளிப்படுத்துவார், புதிய புதிய ஆசீர்வாதத்துக்கான வழியை வெளிப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நீங்க தனிமையில போய் என்ன பண்ணணும்? ஜெபம். தனிமையான ஜெபம் தான் உங்களை உருவாக்குவது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் உருவாக்கப்பட விரும்புறீங்க? தனிமையா போய் ஜெபிக்கிறது தான் பாருங்க உருவாக்குறது. தீர்மானம் எடுக்கணும். நான் உருவாக்கப்பட வேண்டும், இயேசுவாலே உருவாக்கப்பட வேண்டும். அவருடைய தரிசனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும், புதிய திட்டங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், வெளிச்சம் அடைய வேண்டும், இன்னும் அவரை பிரகாசமாய் பார்க்க வேண்டும், ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நான் என்ன செய்வேன்? தனிமையில போய். இயேசு தனிமையில போய் ஜெபித்தார் பிதாவோடு. அப்படின்னா பிதாவோடு பேசி தான் செய்ய வேண்டியதை எல்லாம் வாங்கி கொண்டு வருவது. ஆகியால் தனி ஜெபம், காலம் நேரம் பார்க்காமல். திடீர்னு ராத்திரி பாருங்க, ஆமா 1 மணிக்கு ஆவியானவர்களை எழுப்புறாரு. நீ என்ன பண்ணு? தனியா போய் ஜெபம் பண்ணு. என்ன பண்ணுவீங்க? இல்ல 4 பேர் கூட வந்தா நான் என்ன பண்ணுவேன்? ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவரை யாரையாவது 4 பேர் என்ன செய்யுங்க? ஆமா, எழுப்பி விடுங்க. எழுப்பி விட்டு என் வீட்டு பக்கம் என்ன பண்ணுங்க? அனுப்பி விடுங்க. எனக்கு துணைக்கு யாராவது வேணும். துணைக்கு வந்து ஜெபிக்கிறது தனி ஜெபம் இல்ல. தனியா போய் நீங்க ஜெபிக்கிறதா என்னது? தனி ஜெபம். தனி ஜெபம் கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமாக அடுத்த குறிப்புகளை நம்ம போகலாம். யோசுவா புஸ்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனம். வேகமா எடுத்துக்கொள்ளுங்க, சீக்கிரமா. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யோசுவா சொல்றான், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதுவும் ஜெபம். ஆனால் இது தனி ஜெபம் அல்ல. என்ன ஜெபம்? குடும்ப ஜெபம். எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹலோ, நல்லா காது கொடுத்து கேட்குறீங்களா? காது கேட்குதா? கேட்குதா கேட்கலையா? கேட்குது இல்லையா? எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜெபம்? என்ன ஜெபம் இருக்கணும்? பழக்கம் இல்லை, பழக்கப்படுத்தணும். பழக்கம் இல்லைன்றது சாத்தானுடைய தந்திரம், ஏமாற்றுவதற்கு. பழக்கப்படுத்தணும். உடனே பாருங்க, தீர்மானம் அதை செயலுக்கு கொண்டு வரணும். செயலுக்கு கொண்டு வரணும். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கொர்நேலியு குடும்பத்தாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. இன்னும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அநேக பரிசுத்தவான்களை பார்க்க குடும்ப குடும்பமா ஜெபித்தார்கள். ஹலோ, ஜெபிச்சாங்களா இல்லையா? ஜெபம் பண்ணாங்க. பாஸ்டர், நான் என் பிள்ளைகளை ஜெபம் பண்ண கூப்பிடுறேன், ஆனா என் பிள்ளைகள் என்ன செய்யறது இல்லை, வர்றது இல்லை. நீங்க உட்காருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ உங்க பிள்ளைகள் அதை பார்த்து பார்த்து சீக்கிரமா என்ன பண்ணிடுவாங்க, உட்கார்ந்துருவாங்க. உடனே வரனாலும் சீக்கிரமா வருவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். பழக்கத்துக்கு கொண்டு வாங்க குடும்ப ஜெபத்தை. என்ன ஜெபம்? குடும்ப ஜெபம். ஆமா, ஒரு புஸ்தகத்தில் குடும்ப ஜெபம் இல்லாத வீடு என்ன வீடு? பாதுகாப்பு. பாதுகாப்பு இல்லாத வீடா? உங்க வீட்டுக்கு பாதுகாப்பு வேணுமா வேணாமா? சரீரம் என்ற வீட்டுக்கும் பாதுகாப்பு வேணும். குடியிருக்கிற வீட்டுக்கு என்ன வேணும்? பாதுகாப்பு வேணும். காதுள்ளவர்கள். ஆமா பாஸ்டர், என் மனைவி ரட்சிக்கப்படல, நீங்க ஜெபம் பண்ணுங்க பிள்ளைகளோடு. பாஸ்டர், என் கணவர் ரட்சிக்கப்படல, நீங்க குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் அவர் ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணுவாரு? வருவா. புரியுதா? ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து காலையிலே குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்க சூழ்நிலை இருந்தால் காலையிலே, அப்படி சூழ்நிலை இல்லை என்றால் மதியமா, மதியம் இல்லை என்றால் மாலை, மாலை இல்லை என்றால் இரவு. ஆனால் கண்டிப்பாக குடும்பமாக சேர்ந்து என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதில் நீங்கள் நேரத்தையும் காலத்தையும் என்ன செய்ய வேண்டும்? செலவிட வேண்டும். நேரங்காலம் பார்க்காமல் புதிய ஆராதனையில் நீங்கள் கர்த்தரோடு உறவாட வேண்டும். நேரங்காலம் பார்க்காமல் நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து கர்த்தரோடு உறவாட வேண்டும். நேரங்காலம் பார்க்காமல் கர்த்தருடைய வேதத்தை தியானித்து கர்த்தரோடு நீங்கள் உறவாட வேண்டும். நேரங்காலம் பார்க்காமல் தனித்தவத்தில் போய் ஈடுபட்டு கர்த்தரோடு உறவாட வேண்டும். நேரங்காலம் பார்க்காமல் நீங்கள் குடும்பமாக ஜெபித்து கர்த்தரோடு உறவாட வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும். இத்தனை ஆமென் சொல்ல போறீங்க. செய்திக்கு தலைப்பு என்ன சொன்னேன்? நேரத்தை யாருக்கு கொடு? ஆமா, இப்போ ஒரு கேள்வி. நேரத்தை அதிகமா கர்த்தர் கொடுக்கிறோமா, பிசாசு கொடுக்கிறோமா? சொல்லுங்க, சொல்லுங்க. ஒருவேளை பிசாசுக்கே இருந்தாலும் இப்ப தீர்மானம் எடுத்து என்ன எடுக்கணும்? ஆண்டவரே, நான் நேரத்தை அதிகமா யாரும் கொடுக்க மாட்டேன், பிசாசு கொடுக்க மாட்டேன். அதை குறைச்சி 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 இப்ப அடுத்து அதிகமா நேரத்தை யாரு கொடுப்பேன்? கர்த்தருக்கு. தீர்மானம் எடுத்தவங்களை கையை வச்சு ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமீன். இப்படிதான் ஆமென் சொல்லுவீங்களா? சத்தமா ஆமென் சொல்லுங்க. கடைசியாக சங்கீத புஸ்தகம் 84வது அதிகாரம் 10வது வசனம். சங்கீதம் 84:10. 1000 நாளை பார்க்கிறோம். பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். அந்த வசனத்தினுடைய பின்பகுதியை கவனிங்க. முதல் வசனத்தை நான் மறுபடியும் நானும் வாசிக்கிறேன். 1000 நாட்களை பார்க்கிறோம் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் எப்படியாப்பட்டது? இல்லையா? அப்புறம் தாவீது சொல்றான், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில காத்திருப்பதையே தெரிந்து கொள்கிறேன். எத்தனை ஆமென் போறீங்க? திருப்பி இதை சொல்றது யாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப தாவீது யாரா இருந்தாரு? ஒரு பாருங்க, அதிபர் ரேஞ்சுக்கு இருக்கிறான், பிரதமர் ரேஞ்சுக்கு. ஒரு ராஜாவுக்கு தேசத்தின் காரியம் எவ்வளவு அலுவல் இருக்கும், எவ்வளவு பொறுப்பு, எவ்வளவு விஷயங்கள். குடும்பம் வேற, பெரிய குடும்பம். குடும்பம் வேற, குடும்பம் வேற, பெரிய குடும்பம். கவனிக்கிறீங்களா? ஆனால் அவன் சொல்றான், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியிலே. ஆகாமிய கூடாரம் இருக்குது, ஆனா நான் ஆகாமிய கூடாரத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். எல்லாம் கவனிங்க. அந்த நாட்கள்ல ராஜாக்கள் யுத்த நாட்கள் இருக்கு இல்லையா, யுத்த நாட்கள். ஆனா நம்மளால யுத்த நாட்கள் டெமிக்கு கொடுத்தாரு தாவீது. புரியுதா உங்களுக்கு?
அப்புறம் பின்னாடி மனம் திரும்பிட்டாரு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யுத்த நாட்கள் தவிர மற்ற நாட்கள் ராஜாக்கள் பாருங்க, ஆகாமிய கூடாரம். ஆகாமிய கூடாரம்னா நடனம் ஆடுவாங்களாம். அழகான பெண்கள், நடனம் ஆடுற பெண்கள்லாம் ஆட விட்டு என்ன பண்ணுவாங்க? கண்டு கழிப்பார்கள். என்ன செய்வார்கள்? இப்போ அங்கங்கே சர்க்கஸ் போடுவாங்க பார்த்தீங்களா? சர்க்கஸ் லேடிஸ் அரவரை ட்ரெஸ்ல போட்டு இது பூரா பாருங்க. நாங்கள் போய் சர்க்கஸை என்ன செய்தோம்? நாங்கள் கண்டு கழித்தோம். அது பூரா பாருங்க அரை நிர்வாணத்தில் போயிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு நாள் பாருங்க இந்த அரசரடிக்கு போனோம். ஆமாம், ஒரு நாள் போனோம். எல்லாரும் டிக்கெட் வாங்கிட்டு போய் ஸ்கூல்ல இருந்து பாருங்க ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னு சொல்லி போயிட்டோம். உள்ள போய் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கர்த்தாவே சோதர கண்ணால என்ன செய்ய முடியல. ஓ சர்க்கஸ்ல இப்ப எப்படி ஆயிடுச்சு? இப்படி ஆயிடுச்சு. அதனால இந்த ஆகாமிய கூடார நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு பாருங்க கொஞ்ச நேரத்தை என்ன பண்ணிட்டோம்? ஓடியா விட்டோம். கவனிக்கிறீங்களா? டிவிக்குள்ளேயும் நிறைய ஆகாமிய கூடாரங்கள் இருக்கு. செல்போன்லயும் அதிகமான ஆகாமிய கூடாரங்கள் இருக்கு. புரியுதா புரியலையா? இருக்கு. அப்ப தாவீது என்ன சொல்றான் அப்படின்னா, யுத்த நாட்கள் இல்ல, எல்லா ராஜாவும் ஆகாமிய கூடாரத்துக்கு போய் பொழுதுபோக்கா இருக்கலாம். நான் என்ன செய்ய மாட்டேன்? ஆகாமிய கூடாரத்துக்குள்ள போக மாட்டேன். அதுக்கு மாறா எங்க வருவேன்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, அதனால சர்ச்சுக்கு வர முடியல. ஆகாமிய கூடாரம். ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம், முக்கியமான கல்யாணம், சர்ச்சுக்கு வர முடியல. ஆகாமிய கூடாரம். ஞாயிற்றுக்கிழமை வெளியூர் பொய்யே ஆக வேண்டியது இருக்கு. ஆகாமிய கூடாரம். இப்படி ஒரு ஆகாமிய கூடாரம் அல்ல. எத்தனை ஆகாமிய கூடாரம்? பல ஆகாமிய கூடாரம். மற்றவங்களை போய் சொல்லுங்க. புரியுதா புரியலையா? இதெல்லாம் ஆகாமிய கூடாரம் சொல்லி பாசு சொன்னாங்க பிரசங்கத்துல. விளக்குதா விளக்கலையா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராம வீட்டுல பாருங்க ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்கிறது என்னது? ஆகாமிய. ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளை சர்ச்சுக்கு கூட்டு வராம ஒரு நாள் தான் லீவு. எத்தனை நாள் லீவு? ஒரு நாள் தான் லீவுன்னு ஊட்டி ஊட்டி வீட்டுல தூங்க வைக்கிறது என்னது? ஆகாமிய. ஆகாமிய கூடாரம். ஆகாமிய கூடாரம். ஞாயிற்றுக்கிழமை சூழ்நிலை சரியில்லை. ஆகாமிய கூடாரம். ஞாயிற்றுக்கிழமை தலைவலிக்குது, அதனால எங்க வரல சர்ச்சு. ஆகாமிய கூடாரம். இல்ல நொண்டி சாக்கு. என்ன சாக்கு? அப்பா நான் மக்களோட பழகுறேன், ஒவ்வொருத்தரும் சொல்ற சாக்குலாம் எனக்கு நல்லா தெரியும், இது டூப்பு நல்லாவே தெரியும், ஆனாலும் கடந்து போகிறேன். என்ன செய்கிறேன்? கடந்து போகணும், கடந்தான் போறேன். சோதரன் ராஜா அதிகாரமே அவன் கையில தான் இருக்கு. தேவனுடைய ஆலயத்துக்கு வரலன்னு யாரும் அவனை என்ன செய்ய போறதில்லை, கேட்க போறதில்லை. ஆனாலும் பாருங்க, அவர் தேவ மனிதன். இதை நாம சொல்ல போறீங்க, தேவ மனிதன், ரட்சிக்கப்பட்டவன், ஆவியானவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆலயத்துடைய அருமையை தெரிந்தவன். ஆலயத்தில் கர்த்தர் பேசுவார், அதை கேட்க வேண்டும். அதான் ஆசீர்வாதம், அதில் தான் நன்மை இருக்குது. ஆமென் சொல்லுவோமா? நீ சில பேரை பார்க்குறோம், அப்படியே ஆராய்ச்சி பண்ணுவாங்க. சர்ச்சுக்கு வராமல் இருக்குது என்னென்ன காரணம் சொல்லலாம்? புரியுதா? என்னன்னா ஆராய்ச்சி. நல்ல வேலை அப்துல் கலாம் இல்லை, இல்லைன்னா யார்கிட்ட போய் ஐடியா கேட்பாங்க. ஐயா இதுக்கு ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்யுங்க, ஏதாவது சொல்லுங்க ஐயா. புரியுதா புரியலையா? கட்டாயப்படுத்தி சர்ச்சுக்கு வரக்கூடாதுங்க. எப்படி வரணும்? ஓடோடி வரணும். வராம நான் ஆலயத்துக்கு வர்றதுக்கு நேரம் காலெல்லாம் என்ன செய்ய மாட்டேன். சில பேர் பாருங்க நேரத்தை படிப்பாங்க. நான் வாரம் பார்த்துட்டு இருக்கேன். 8:15 வருவாங்க, அப்புறம் 8:30 வருவாங்க, அப்புறம் 8:45, அப்புறம் 9, அப்புறம் 9:15, 9:30 இருக்கு. கடைசி நேரத்தில் வர கூட இருக்கிறாங்க. மாலையில பாருங்க 7 மணி அப்படின்னா 7:10,
7:15 7:30. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதில் நேரங்காலம் பார்க்க கூடாது. 7 மணினா 6:30 வந்து என்ன பண்ணணும்? ஆமா, துதிச்சு ஆராதிச்சு அப்படியே ரெடி ஆகணும். அப்படியே கணக்கு 7 மணினா எப்போ போகணும்? 7 மணிக்கு தான் நான் உள்ள என்ன வைப்பேன் அப்படியே கால ஒரு சில பேர் கவனிங்க. கவனிக்கிறீங்களா? பிடிக்க போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியிலே காத்திருப்பதே தெரிந்து கொள்ளுவேன். நான் ஆகாமியத்து கூடாரத்துக்கு போனா என் பரிசுத்தம் போயிடும், என் அபிஷேகம் போயிடும். ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்தால் நான் இன்னும் பரிசுத்தத்தில் என்ன செய்வேன்? கட்டப்படுவேன். இன்னும் அபிஷேகத்தில் கட்டப்படுவேன். இன்னும் கர்த்தருடைய வார்த்தையில கட்டப்படுவேன். இன்னும் விசுவாசத்திலே கட்டப்படுவேன். இன்னும் நன்மையிலே கட்டப்படுவேன். இன்னும் கர்த்தரோடு நெருங்கி வருவேன். புரிஞ்சவங்க கையை ஊற்றி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். புரியுதா? அதனால ஒரு உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். கேரளா மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர், அவர் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்து விட்டார். ஆனால் அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு வழக்கமாய் போகிற, தொடர்ந்து போகிற ஒரு வழக்கம் உள்ள ஒரு கர்த்தருடைய மனிதர். ஒரு நாள் போயிருக்கிறார் பாருங்க, சர்ச்சு ஃபுல்லாயிடுச்சு. உள்ள உட்காந்துக்கு என்ன இல்லை, இருக்க இல்லை. ஆனா அப்போ வந்து அவர் யாரா இருக்கிறாரு? சிஎம். பவர் இருக்கு, உட்கார இடம் இல்லை. அதனால வீட்டுக்கு என்ன செய்யல, போகல. என்ன பண்ணிட்டாரு? உட்காந்துட்டாரு. கரெக்டா வசம் மேட்ச் ஆகுதா? வாசப்படியில் உட்காந்துட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய அன்பை என்ன செய்ய வேண்டும்? ருசித்து பார்க்க வேண்டும். ஆலயத்தில் வந்து கர்த்தரை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் மேல அன்பு செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது ஆலயத்தில் போய் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துவதை வாஞ்சிக்கிறான். அது வளர்ச்சிக்கு அடையாளமா இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? வளர்ச்சி. எத்தனை பேர் வளர்ச்சியை வெளிப்படுத்த விரும்புறீங்க? எதை வெளிப்படுத்தணும்? வளர்ச்சி. நேரத்தை கர்த்தருக்கு என்ன செய்? கொடு. நேரம் காலம் பார்க்காமல் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தரோடு சம்பாஷிக்க வேண்டும், இடைப்பட வேண்டும். ஆலயத்துக்கு வந்து ஆவியானவரோடு உறவாட வேண்டும், அவரோடு ஐக்கியப்பட வேண்டும். அதில் நேரத்தை என்ன செய்ய வேண்டும்? செலவிட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆகியால் செய்தி என்பது உங்களுக்கு தகவல் அல்ல, செய்தி என்பது உங்களுக்கு என்னது? தீர்மானம். எடுத்த தீர்மானத்தை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம்.